டிரைவருக்கு மரியாதை இல்லை. சின்ன பசங்க தான் கூட வாயில வரது கட்ட வரத்து தான் வருது. டிரைவர்ன்றது மரியாதை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் தான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு போகிறோமோ அப்படிதான் போகுது. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எங்களால் தூங்க முடியும். தூங்குற இடத்துல நிம்மதி இருக்காது. ஏன்னா ரன்னிங்கில் கன்ஃபார்மாக எந்த டிரைவர் இருந்தாலும் வசதியாக இருக்கும். எங்கன்னா டீ கடை பார்த்து டீ சாப்பிடுமா வண்டி வரன்ட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கணும். தூங்கத்துக்கு ஃபேவரான இடமே இல்லை. சில இடத்துல மட்டும்தான் வந்து ஏடு மாரி லாரி பார்க்கிங் மாரி அங்கே விட்டு தூங்கும். அங்கேயும் தூங்கினாலும் டீசல் திறத்து, ரவுடிங் தொல்லை, வந்து டிரைவர் வச்சு செல்போன் பிடுங்கிறது, செயினாக இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நடந்துட்டு தான் இருக்குது. நிம்மதியான தூக்கமே டிரைவர் கன்ஃபார்மாக இல்லை. மின்னி போனால் ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி தான் லைனில் வந்து நைட்டில் தூங்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதிகப்படியாக 1 hour தான் தூங்கும். 1 hour 2 hour அவள் தான். அதான் எங்களுக்கு வேலை என்ன, கொடுத்த லோடை போய் இறக்கிட்டா எங்களோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் தூங்குவோம். அதுதான் எங்களோட வேலை. ஏன்னா ஒரு ஓனர் வந்து எங்களை நம்பி வண்டி கொடுத்து அனுப்புகிற போது அந்த ஓனருக்கு நாங்கள் கரெக்டாக இப்போ லோடிங் எதுவுமே இறக்குன்னா அது போய் கரெக்டாக இறக்கிடுவோம். அதுதான் டிரைவர். எல்லாமே ஒரு டிரைவராக யோசிக்கிறது இந்த விஷயம் தான். எங்கள் வேலை நாங்கள் கரெக்டாக இருப்போம். ஸோ நீங்கள் தூங்குறதே 1 hour தான் இருக்கும்போது குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க? குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அதாவது லைன் வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டியூட்டி செஞ்சால் ஒரு 5 நாள் கம்பல்சரி லைனில் தான் இருப்போம். 5 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவோம். அதுதான் வந்து ஒரு லைன் வண்டி டிரைவரோட இயல்பான இருக்கிற விஷயமே. குடும்பம்னா ஃபோன்னு தான், ஃபோனில் பேசிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. காசு வேணுமா எதனா யாரா கொண்டு அமுச்சு விட்டு அந்த இதுதான் போயிட்டுருக்கு. டிரைவர் தொழில்ன்றது எல்லாமே சொல்லுவாங்க, நாட்டின் முதுகெலும்பு டிரைவர் ஓட்டுநருங்கன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும். சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டிரைவராக தான் இருக்காங்க. ஒரு தொழில் ஒரு மாற்றன்றது வந்து ஒரு ஓனர் வண்டி வாங்கிறது ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு டிரைவர் வந்து ஓனர் ஆகிறது தான் ஒரு தொழிலோட முன்னேற்றம் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு இப்போ இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அந்த 15 நாள் வரைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கும் போது வீட்டில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும், ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகள் வரலாம், உங்களுடைய துணை தேவைப்பட்டிருக்கும். அந்த டைம்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? அது அந்த சமயத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாதுண்ணா. இப்போ வந்து நாங்கள் வந்து லாங்கில் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் இருக்கும்போது ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது என்ன பண்ணுறது? வண்டியை விட்டு வர முடியாது. டபுள் டிரைவர் இருக்கும் போது சரி நீ பாத்துக்க வரலாம் சொல்லிட்டு சொல்லலாம். சிங்கிள் டிரைவர் போயிட்டாங்கன்னா வேலையை முடிச்சு தான் வர முடியும். அதுதான் டிரைவரோட இருக்கிற விஷயம். அங்க என்ன நடந்தா நீங்க அப்படிதான் இருக்கிற விஷயம். அதுதான் இங்க இருக்கிற யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எதனா அந்த மாதிரி தான், சொந்தக்காரங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காண்டி. மற்றபடி நம்ம அந்த சொன்ன டைம் கரெக்டா வரணும்னா வர முடியாது. 4 விஷயத்துல வந்து டிரைவர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மெயினான விஷயம் வந்து ஓவர்லோடு. அந்த ஓவர்லோடாத எங்க டிரைவரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ ஆர்வீல் வண்டியில் 11 டன் தான் ஏத்தனா அந்த ஏத்தின் வந்து நாங்க தள்ளிட்டோன்னு வச்சுக்கேன், எங்களுக்கு உடனே இன்னொரு லோடு கிடைக்கும். அதே வண்டியில 20 டன் போட்டு வந்துடும். 2 லோடு ஓடத்தை ஒரே லோட்ல போட்டு வந்து தள்ளிடுறாரு. எங்களுக்கு வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்படுது. வாரத்துல 5-10 லோடு ஓட்டிருந்தோம். அப்பனா வாரத்துல 2 லோடு தான் ஓட்டுறோம். இந்த ஓவர்லோடு பிரச்சனையும் இந்த ஓவர்லோடு பிரச்சனை வந்த பிறகு அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. எவ்வளவு வந்து வண்டி ஸ்பீட் போனாலும் நம்ம கரெக்டான பாசிங் லோடு இருந்தா பிரேக் அடிச்ச இடத்துல நிற்கும் வண்டி. அந்த பிரச்சனைக்கு நம்மளால டிரைவரோட சாமியத்தால எந்த ஒரு டிரைவர் யாருமே ஒரு உயிரை வந்து அடிப்பண்ணும் சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நாய் கூட கிராஸ் போனா காலில் பிரேக் பிடிச்சி தான் வண்டி அது போகுமே. டிரைவர்ன்றது தான் அது. டிரைவர் மனசு தான் கூட ஆட்டோமேட்டிக்காக காலு ஒரு நாய் கிராஸ் ஆனால் கூட பிரேக் மேலே போயிடும். அதுதான் டிரைவரோட இது. ஓவர்லோடு இருக்கிறதால அந்த கண்ட்ரோல் வர மாட்டுது. பிரேக் அடிச்சா வண்டி வலிச்சின்னு போகும். அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. போலீஸ் பிரச்சனை அதிகம். இங்க பார்த்தாலும் நிறுத்தி எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரி எதனா குத்துட்டு போ, அந்த ஒரு விஷயம் தான். ஒரு டிரைவர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போறான்னா ஒரு 2 இடத்துல போலீஸ் மடக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 இடத்துல 10 இடத்துல மடக்குனா எவ்வளோ டென்ஷன் ஆகும். எதுவுமே கரெக்டா இல்லை அப்படின்னாலும் மாமூல் கட்டிட்டு வண்டிங்க ஓடிட்டு தான் இருக்கு. இந்த ஓவர்லோடு பிரச்சனை தான் டிரைவர் அதிகமாக பாதிக்கப்படுறோமே.